الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إني يوعك كما يوعك رجلان منكم وكما قال عليه الصلاة والسلام மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாற்றின் மூலம் எவ்வளவோ பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் மூலமும் பல பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் குறித்து குர்ஆனில் ஒரு ஆயத் கூட இடம்பெறவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தோடு வஹி என்பது முற்று பெற்று விட்டது. இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு, குர்ஆன் மாற்றப்படாத உண்மையான வேதம் என்பதற்கு முதல் சான்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் குறித்து எந்த ஒரு வசனமும் குர்ஆனில் வரவில்லை. பைபிள் புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டால் இன்ஜீல், பைபிள் புதிய ஏற்பாட்டில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் குறித்த பல வசனங்கள் இடம்பெறுகிறது. புனித அல் குர்ஆனை பொறுத்த வகையில் அது மாற்றப்படாத ஒரு வேதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் சம்பந்தமான எந்த ஒரு வசனமும் இடம்பெறவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் முன்னறிவிப்புகள் ஏராளமான இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இந்த சூரா அருளப்படுகிறது, அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி என்பது வந்துவிட்டால் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். இந்த சூரா ஃபத்ஹை மக்கா, மக்காவுடைய வெற்றியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தையும் முன்னறிவிப்பு செய்கிறது. இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதுன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்களும் வஃபாத்தாக கூடியவர், அவர்களும் வஃபாத்தாக கூடியவர்கள். கிபி 632ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கிறார்கள், இறுதி ஹஜ்ஜில் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளுகிறான், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் இஸ்லாத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், எனது அருட்கொடைகளை நிஅமத்களை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருந்து கொண்டு விட்டேன். இந்த வசனமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை முன்னறிவிப்பு செய்கிறது. உஹது யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டதாக வதந்தி கிளம்பியது. அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளுகிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரசூல், ஒரு தூதர். கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல். அவருக்கு முன்னர் எத்தனையோ ரசூல்மார்கள் வாழ்ந்து வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அஃப இம்மாத அவ் குதில. அவர் வஃபாத்தாகிவிட்டால், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டு விட்டால்,
இன்கலபுதும் அலா அகாபிக்கும், யுத்தத்திலிருந்து புறமுதுகு காட்டுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை முன்னறிவிப்பு செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். வஃபாத்தாகுவதற்கு முந்தைய வருடம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 2 10கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள், 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இந்த காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறைகள் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய கடைசி 10ல் ஒரு முறை குர்ஆனை ஓதி காண்பிக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகுவதற்கு முந்தைய வருடம் 2 முறைகள் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமாவை அழைத்து சொன்னார்கள், லா அரா ذلك இல்ல قتراب அஜலி, நான் நினைக்கிறேன் எனது அஜல் நெருங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பும் போது வசியத் நசீஹத் செய்து அனுப்பி வைத்தார்கள். முஆத், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வகப்ரி. முஆத், நீங்கள் அடுத்த வருடம் என்னை நீங்கள் சந்திக்காமல் இருக்கக்கூடும். எனது மஸ்ஜிதையும் எனது கபரையும் தான் நீங்கள் கடந்து செல்லக்கூடும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹுடைய வார்த்தை ஒரு போதும் பொய்யாகாது. மறுபடியும் ரசூலுல்லாஹுவை என்னால் சந்திக்க முடியாது. முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அழுந்து கொண்டே போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 632ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜில் வைத்து திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா வலஅல்லி லா ஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. இந்த வருடத்திற்கு பின்னர் உங்களை நான் சந்திக்காமல் இருக்கலாம். இதற்கு பின்னர் நான் உங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை அமையாமல் இருக்கலாம். இதற்கு பின்னர் ஹஜ்ஜுடைய பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனமும் அருளப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலை அடிவாரத்துக்கு சென்றார்கள். உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை ஜபலுர் ருமாத்துக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சையது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஹதாஹு உஹதை சந்தித்தார்கள். அவர்களுடைய கபர்களை ஜியாரத் செய்தார்கள். அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அதே சஃபருடைய மாதம் கடைசி பகுதியில் பகீஉல் கர்கத், அதாவது ஜன்னத்துல் பகீஅ, ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மையவாடிக்கு சென்றார்கள். இரவுடைய நேரம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். சொன்னார்கள், இன்னா பிக்கும் லாஹிகூன், நாம் உங்களோடு தான் சேர்ந்து விடுவோம் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஃபருடைய மாதம் கடைசி திங்கட்கிழமை மதீனாவில் ஒரு ஜனாசா விழுகிறது. அந்த ஜனாசாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பகீயில் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வாரஸா, எனக்கு தலைவலியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய இந்த வார்த்தையை கேட்டு சொன்னார்கள், பல் வல்லாஹி வாரஸா, எனக்கும் சரியான தலைவலியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான தலைவலி. இதுதான் ரசூலுல்லாஹுடைய நோயுடைய ஆரம்பம். கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இப்படி இருக்க ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களுடைய டேர்ன் பிரகாரம் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வந்து கொண்டே இருந்தார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கும் போது, ஐன அன கதன், ஐன அன கதன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை யாருடைய டேர்ன்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஆயிஷாவுடைய தேனை ரசூலுல்லாஹ் விரும்புகிறார்கள், ஆயிஷாவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மனைவிமார்கள் அனைவர்களும் மஷூரா செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முடிவு செய்கிறார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அஜ்மஈன், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் ஃபதுல், ரசூலுல்லாஹுடைய மருமகன் அலி, இருவர்களும் ரசூலுல்லாஹுவை தூக்கி கொண்டு போனார்கள். ரசூலுல்லாஹுடைய ஒரு கரம் ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய தோளில், இன்னொரு கரம் அலி இப்னு அபி தாலிபுடைய தோளில், ரெண்டு கால்களும் பூமியோடு உரசி பட்டு கொண்டு போனது. சஹாபாக்களுக்கு அந்த காட்சியை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹுவை கம்பீரமாக பார்த்தவர்கள், ரசூலுல்லாஹுவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்களே, என்னுடைய குடும்பத்தை விட, எனது மனைவி பிள்ளைகளை விட, எனது சொத்து செல்வத்தை விட ரசூலுல்லாஹ் எனக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுவை அந்த அளவு நேசித்தார்கள். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையாக சோவீனம். ரசூலுல்லாஹுவை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹரீகு அலைய மின் சப்இ கிரபாத்தின், என் மீது 10 தோல் துருத்திகளுடைய தண்ணீரை கொற்றுங்கள், 7 தோல் துருத்திகளுடைய தண்ணீரை கொற்றுங்கள். 7 தோல் துருத்திகளுடைய தண்ணீர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையில் ஊற்றப்பட்டது. ரசூலுல்லாஹுவை மனைவிமார்கள் குளிப்பாட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னர் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள், தொழுந்தார்கள். அதற்கு பின்னர் ஒரு குத்பா செய்தார்கள், பயான் செய்தார்கள். அந்த பயானில் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கிவிட்டார்கள். அலா, விளங்கிக் கொள்ளுங்கள், ஃபலா தத்தகிதுல் குபூர மசாஜித், கபறுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கிவிடாதீர்கள், சுஜூத் செய்யப்படக்கூடிய இடமாக ஆக்கிவிடாதீர்கள். லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாகட்டும். இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித், அவர்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை மஸ்ஜிதுகளாக எடுத்துக் கொண்டார்கள். லா தத்தஹிது கப்ரி வஸன யுஅபத் ஃபில் அர்த், எனது கபரை வணங்கப்படக்கூடிய ஒரு கோயிலாக எடுத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் அதை தடை செய்தார்கள். இன்றும் ரசூலுல்லாஹுடைய கபருக்கு முன்னால் நீண்ட நேரம் நிற்க முடியாது, அவசரமாக அனுப்பி கொண்டே இருப்பார்கள். சிலர் ரசூலுல்லாஹுடைய கபருக்கு சுஜூத் செய்து விடலாம், ரசூலுல்லாஹ்விடம் துஆ செய்து விடலாம், அதனால் அவசரமாக அனுப்பி கொண்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபரை வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிடாதீர்கள். அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மக்காவாசிகள் மதீனாவுக்கு வரும்போது, மதீனாவாசிகள் அவர்கள் தான் அன்சாரிகள், முழு உதவியாக இருந்தவர்கள், அன்சாரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் கிசாஸ், பலிக்கு பலி வாங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு என்ன அநியாயம் செய்திருக்க போகிறார்கள்? ரசூலுல்லாஹுடைய பணிவை எடுத்து காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யாருக்கு என்ன அநியாயம் செய்திருந்தாலும் அதற்கு பலிக்கு பலி வாங்கலாம். அதற்கு பின்னர் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் மத்தியில் இக்தியாரை, ஆப்ஷனை கொடுத்தான். அந்த அடியானோ ஃபக்தாரல் ஆகிரா, ஆகிரத்தை தெரிவு செய்து விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்தார்கள், குலுங்கி குலுங்கி அழுந்தார்கள். அவருடைய நெற்றி முழங்காலில் படக்கூடிய அளவுக்கு குலுங்கி குலுங்கி அழுந்தார்கள். அங்கிருந்த சிலர் பேசிக் கொண்டார்கள், உந்துரோ இலா ஹாதா ஷேக், இந்த வயதாளியை பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒருவரை பற்றி சொல்கிறார், ஆனால் இவர் அழுகிறார். ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னர் தான் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நீண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்தார்கள், பயான் செய்தார்கள். சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்களை, முஷ்ரிக்குகளை ஜஸீரத்துல் அரபில் இருந்து வெளியேற்றுங்கள். ஜஸீரத்துல் அரபில் இன்று
யூத கிறிஸ்தவர்கள் தங்கும் இடமாக இருக்கிறது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதற்கு முடிவு கட்டுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜஸீரத்துல் அரபில் இருந்து யூத கிறிஸ்தவர்களை முஷ்ரிகூன்களை வெளியேற்றி விடுங்கள். அஸ்ஸலாம் 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 எல்லாத்தையும் ஒரு தடவை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி சொல்லும் போது திரும்ப திரும்ப அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், தொழுகையில் போடும் போக்கு செய்யாதீர்கள், தொழுகையில் உறுதியாக இருங்கள், தொழுகையை கதா செய்து விடாதீர்கள். திரும்ப திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் 8வது நாள் வியாழக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகமாகிவிட்டது. இஷாவுடைய தொழுகைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகைக்காக அழைத்து வர சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 போர்வைகளை போர்த்திருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தனது கையை வைத்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய உடம்பு கொதித்துக் கொண்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னக துஆக், உங்களுடைய உடம்பு இவ்வளவு கொதிக்கிறது, வாக்கன் ஷதீதா, கடுமையாக கொதிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் உஆகு கமா யுஆகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேருக்கு கடுமையான காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் எனக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருவதற்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான சுகையீனம், காய்ச்சல். கேட்டார்கள், அஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுந்து விட்டார்களா? இல்ல யா ரசூலல்லாஹ். அஸல்ல ஸிபியானு வன் நிஸா, பெண்கள் தொழுந்து விட்டார்களா? சிறார்கள் தொழுந்து விட்டார்களா? இல்ல யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு காய்ச்சலோடு பெட்ஷீட்டை அகற்றினார்கள். போர்வை அகற்றிவிட்டு சொன்னார்கள், ஹரீகு அலை, என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள். தண்ணீர் ஒரு வாளி ஊற்றப்பட்டது. அவர்களுடைய நாட்டினுடைய அடிப்படையில், அந்த கிளைமேட்டுடைய அடிப்படையில், உணவு பழக்கங்களுடைய வித்தியாசத்தினுடைய அடிப்படையில் அங்கு காய்ச்சல் வந்தால் குளிப்பது ஷிஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை ஊற்ற சொன்னார்கள். தொழுகைக்காக வரும்போது மயங்கி விழுந்தார்கள். 2வது முறையும் தண்ணீரை ஊற்ற சொன்னார்கள். தொழுகைக்காக வரும்போது மயங்கி விழுந்தார்கள். 3வது முறையும் ஊற்ற சொன்னார்கள். தண்ணீர் ஊற்றப்பட்டது. தொழுகைக்காக வரும்போது மயங்கி விழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அபா பக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், அவர் தொழுகையை தொழுவிக்கட்டும், இமாமத் செய்யட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை தஈஃபுல் கல்ப், மிருதுவான குணமுடையவர், இந்த இடத்தில் வேறொருவரை முற்படுத்தினால் நல்ல இருக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சத்தம் போட்டார்கள், முரு அபா பக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், அவர் தொழுவிக்கட்டும். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசினார்கள், உங்களுடைய தந்தை உமரை இந்த இடத்தில் வைக்குமாறு சொல்லுங்கள், எனது தந்தை மிருதுவான குணமுடையவர். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தையை இந்த இடத்தில் பொறுப்பாக்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமடைந்தார்கள். சொன்னார்கள், முரு அபா பக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், அவர் தொழுவிக்கட்டும். ஃபஅபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா அய்யகூன அபா பக்கர், அபூபக்கர் தான் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள். அதற்கு பின்னர் யாரும் எதுவும் பேசவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நடாத்தினார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டே முதலாவது ரசூலுல்லாஹ் அல்லாத ஒருவரை இமாமத் செய்கிறார். அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 17 வக்துடைய தொழுகைகளை தொழுவித்தார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, சனி ஞாயிறாகும் போது சனிக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் கொஞ்சம் லேசாகிவிட்டது. லுஹருடைய தொழுகைக்காக வந்தார்கள், அமர்ந்து தொழுவித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முகப்பிராக இருந்தார்கள்.
ஞாயிற்றுக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் சதகா செய்தார்கள். 7 தீனார்கள் இருந்தது, 7 தீனாரையும் சதகா செய்தார்கள். தனக்கு சொந்தமான அடிமைகளை உரிமை விட்டார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய வாளை, போர்க்கவசத்தை ஹதியாவாக கொடுத்தார்கள். திங்கட்கிழமை காலை சுபஹுடைய நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய ஜன்னலில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றி பார்த்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகிறார்கள். மக்கள் பின்னால் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தில் சிரித்தார்கள். நான் என்ன சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதை நான் சாதித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் பின்னுக்காகினார்கள். ரசூலுல்லாஹ் வரப்போகிறார் என்று நினைத்தார். சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் இமாமத்துக்கு வரப்போகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினை செய்தார்கள், தொழுகையை நிறைவு செய்யுங்கள். துஹாவுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகமாகிறது, வருத்தம் கூடுகிறது. ரசூலுல்லாஹுடைய சக்கராத் ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். பொதுவாக வாப்பாவுக்கும் மகளுக்கும் மத்தியில் அதிகமான பாசம், ஒரு பிணைப்பு இருக்கும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தந்தையை கண்டதும் அழுந்தார்கள். ரசூலுல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்திலும் ஒரு கண்ணீர் துளி கூட விடாதவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுவதை பார்த்து அழுந்தார்கள். ஃபாத்திமாவை தவிர்ந்த மற்ற அனைத்து பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹ் தனது கரத்தினால் அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மகள் தான், அந்த மகளும் என்னை பார்த்து அழுது கொண்டிருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் அழுந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய சக்கராத் ஆரம்பிக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தோளில் சாய்த்து கொண்டார்கள், நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரன் ரசூலுல்லாஹை பார்க்க வந்தார். அவருடைய கையில் மிஸ்வாக் இருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த மிஸ்வாக்கை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்ய ஆசைப்படுகிறார்கள். அந்த மிஸ்வாக்கை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல்லால் கடித்து அதை மெண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. முகத்தில் வியர்வை வடிந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அதை தொட்டு முகத்தை தடவிக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸகராத், சுப்ஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸகராத், சுப்ஹானல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸகராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சக்கராத்துடைய வேதனை. இமாம் ஸஹபி போன்ற நம்பகத்தகுந்த உலமாக்கள் படிப்பினைக்காக பதிவு செய்கிறார்கள் என்ற ரீதியில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், சக்கராத்துடைய நேரத்தில் புத்தி இருக்கிறது, பேசவும் முடியும், ஏன் யாரும் இந்த சக்கராத்தை பற்றி சொல்வதில்லை, மௌத்தை பற்றி வர்ணனை செய்வதில்லை? அடிக்கடி சொல்வார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறார். மகன் அப்துல்லா வந்து கேட்கிறார், யா அபதி, என்னுடைய தந்தையே, நீங்கள் தானே அடிக்கடி சொல்வீர்கள் சிஃப்லனா அனில் மௌத், சக்கராத்தை பற்றி சொல்லுங்கள், மௌத்தை பற்றி சொல்லுங்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய தோள் புஜங்களில் பெரும் ஒரு மலையே வைக்கப்பட்டதை போன்றிருக்கிறது. நான் பூமியில் இருக்க வானம் உடைந்து எனது தலையில் விழுவதை போன்றிருக்கிறது. எனது ரூஹ் ஓசை ஓட்டையால் இழுக்கப்படுவதை போன்றிருக்கிறது. இது யாருடைய சக்கராத்? ஒரு சஹாபியுடைய சக்கராத். ரசூலுல்லாஹோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர், இஸ்லாத்திற்காக பல தியாகங்கள் செய்தவர். அவருடைய சக்கராத்தை இப்படி என்றால்
காலையிலிருந்து இரவு உறங்கும் வரை பாவம் செய்யக்கூடிய என்னுடைய உங்களுடைய சக்கராத் எப்படி இருக்க போகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சக்கராத். சுப்ஹானல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசக்கராத். ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கிறதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது. எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து ஜின்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், மலக்குமார்கள் உட்பட சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் பார்வை வானத்தை நோக்கி இருந்தது. இரண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள். உதடுகள் அசைந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் காது கொடுத்து கேட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆ செய்கிறார்கள், என்ன ஓதுகிறார்கள் என்று நான் காது கொடுத்து கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், சித்திகள், ஷுஹதாக்கள், சாலிஹான மக்களில் யார் யாருக்கெல்லாம் நீ அருள்பாலித்தாயோ அப்படியாப்பட்ட அடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு ரஹ்மத் செய்வாயாக. வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா. யா அல்லாஹ், என்னை ரஃபீகுல் அலாவுக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து விட்டது. ரசூலுல்லாஹுடைய இரண்டு கரங்களும் பூமியில் அப்படியோ சாய்ந்தது. கிபி 632 ஆண்டு ஏப்ரல் மாதம், ஹிஜ்ரி 11 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை, துஹாவுடைய நேரம் 63 வயதாக இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரிவு, வஃபாத் சஹாபாக்களால் தாங்க முடியாது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை அவர்களால் தாங்க முடியாது. சில சஹாபாக்கள் அழுந்து கொண்டே அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை எங்களால் இப்படி பார்க்க முடியாது என்று அழுந்து கொண்டே அந்த இடத்தில் இருந்து போய்விட்டார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அழுந்தழுந்து சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி படுத்து இருக்க நாம் எப்பயாவது நாம் சூழ்ந்து பார்த்து கொண்டிருந்திருக்கிறோமா என்று சொல்லி சொல்லி அழுந்தார். ஒரு காட்டரபி துஆ செய்கிறார், யா அல்லாஹ், இதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாது. நான் கடைசியாக பார்ப்பது இவருடைய முகமாகத்தான் இருக்க வேண்டும். எனது கண் பார்வை எடுத்து விடுவாயாக என்று துஆ செய்தார். சில ரிவாயத்துகளின்படி அவருடைய கண் பார்வை போனது. ரசூலுல்லாஹ் மீதுள்ள முஹப்பத்தினால் கேட்ட துஆ அது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கவில்லை, சிறிய ஒரு பயணம் சென்றிருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துடைய செய்தி கேள்விப்படுகிறது. ஓடோடி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான உடல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடனும் பேசவில்லை. நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உடல் எந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டிற்கு, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய சலசலப்பு. சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ்வோடு முனாஜாவுக்கு எப்படி சென்றார்களோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முனாஜாவுக்காக சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகவில்லை என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய புனிதமான உடலுக்கு பக்கத்தில் வந்தார்கள். முகத்தில் ஒரு புடவை போடப்பட்டிருந்தது. அந்த புடவையை அகட்டி ரசூலுல்லாஹுடைய நெற்றியில் கட்டிப்பிடித்து ஒரு முத்தமிட்டார்கள். சொன்னார்கள், "ஃபிபுத ஹய்யன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ்." யா ரசூலல்லாஹ், ஹயாத்தோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், வஃபாத்தானதற்கு பின்னரும் மணக்கிறீர்களே. மலக்குமார்கள் சுவர்க்கவாசிகளை பார்த்து பாவிக்கக்கூடிய வார்த்தை இது. திபுதும் ஃபதுஹுலூஹா காலிதீன். மலக்குமார்கள் சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்வார்கள், மணக்கிறீர்களே, நிரந்தரமாக சுவர்க்கத்துக்கு நுழையுங்கள். இந்த வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவிக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், "பிஅபி அன்த வ உம்மி." எனது தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். லா யஜ்மஉ அல்லாஹு அலைக மௌத்தத்தைன். ரெண்டு மௌத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு ஒரு போதும் தரமாட்டான். அம்மல் மௌத்தத்துல்லதி கத் குதிபத் அலைக் ஃபகத் மித்தஹா. உங்களுக்கு அல்லாஹ் எழுதிய மௌத்தை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எழுதிய மௌத் உங்களுக்கு வந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாளோடு நிற்கிறார்கள். யாராவது ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டதாக சொன்னால் அவருடைய தலையை நான் எடுப்பேன். முஹப்பத்தின் உச்சகட்டம், ரசூலுல்லாஹ் மீது உள்ள அன்பின் உச்சகட்டம் இது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், "யா உமர் இஜ்லிஸ்." உமரே அமருங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுத்தார்கள், "நான் அமர மாட்டேன். யாராவது ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டதாக சொன்னால் அவருடைய தலையை நான் எடுப்பேன்." அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பருக்கு ஏறினார்கள். ஹம்து ஸலவாத் சொன்னார்கள். அம்மா பஅத், மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதா ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். உங்களில் யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார். வமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். உங்களில் யாராவது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால், அல்லாஹ் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு மௌத் என்பதே கிடையாது. சஹாபாக்கள் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று அந்த சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் ஷாக். ரசூலுல்லாஹுக்கே மௌத்தா, ரசூலுல்லாஹ்வே வஃபாத்தாகி விட்டார்களா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு பின்னர் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அந்த வசனம் உஹது யுத்தத்தில் அருளப்பட்ட வசனம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரசூல், ஒரு தூதர். கத் கலத் மின் கப்லிஹி ரசூல். இவருக்கு முன்னர் நிறைய ரசூல்மார்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அஃப இம்மாத வ குதில கலபுதும் அலா அகாபிக்கும். அவர் வஃபாத்தாகினால், கொலை செய்யப்பட்டால் நீங்கள் புறமுதுகு காட்டி விடுவீர்களா என்ற இந்த குர்ஆன் வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பரில் இருந்து ஓதி காண்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஆயத்தை ஓதும் போது, இந்த வசனம் இப்போதுதான் முதலாக அருளப்பட்டதை போல் இருந்தது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டது எனக்கு உறுதியாகிவிட்டது. எனது கால்களை எனக்கு பாரமாகி நான் பூமியில் அப்படியே சாய்ந்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவு சஹாபாக்கள் நேசித்தார்கள். திங்கட்கிழமை ரசூலுல்லாஹுடைய ஜனாசா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்தது. செவ்வாய்க்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்ட தயாராகினார்கள். ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார்கள். ஒருவர் வஃபாத்தாகினால் அவருடைய குடும்பம் தான் அவரை குளிப்பாட்டுவதற்கு மிக தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹுடைய குடும்பம் அவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சோடு சாய்த்து கொண்டார். அப்பாஸ், ஃபதுல் இப்னு அப்பாஸ், குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய 2 பிள்ளைகள் ஃபதுல், குஸம், 3 பேரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கும் இங்கும் பிரட்டினார்கள்.
அலி ரலியல்லாஹு அவர்கள் தனது கரத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை தேய்த்து குளிப்பாட்டினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு ஆடையும் களையப்படவில்லை. ரசூலுல்லாஹுடைய கண்ணியம் பேணப்பட்டு அழகான முறையில் நாம் குளிப்பாட்டினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார்கள். அதற்கு பின்னர் 3 சுட்டுகளின் மூலம் கஃன் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவுடைய மஸ்ஜிதிற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து போவார்கள். குபாவுடைய பகுதிக்கு போனால் அங்கு ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறிலிருந்து தண்ணீர் விரும்பி குடிப்பார்கள். அந்த தண்ணீரால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான உடல் குளிப்பாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ்வை கஃன் செய்ததற்கு பின்னர் எப்படி தொழுகை நடாத்துவது? ரசூலுல்லாஹ்வுக்கு இமாமத் செய்ய யாருக்கு தகுதி இருக்கிறது? யாராலும் இமாமத் செய்ய முடியாது. முடிவு செய்கிறார்கள், நாம் 10 பேராக தனித்தனியாக தொழுவோம். முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் வந்து தொழுந்தார்கள். அதற்கு பின்னர் முஹாஜிரூன்கள், அதற்கு பின்னர் அன்சார்கள், அதற்கு பின்னர் சிறார்கள், அதற்கு பின்னர் பெண்கள் என்று அனைவர்களும் ஜனாசாவுடைய தொழுகை 10 பேராக வந்து தனித்தனியாக தொழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கு அடக்கம் செய்வது? கருத்து வேற்றுமை வருகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்கள் எந்த இடத்தில் வஃபாத் ஆகிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகினார்கள். அங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கபரை யார் தோண்டுவது? மக்காவாசிகளுடைய கபரை அபூ உபைதா தோண்டுவார். மதீனாவாசிகளுடைய கபரை அபூ தல்ஹா தோண்டுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசியா மதீனாவாசியா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 2 பேருக்கும் சொல்லி அனுப்புவோம், யார் முதலாவது வருகிறாரோ அவர் குழியை தோண்டட்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது வந்துவிட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழியை தோண்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து மண்ணை போடுவதற்கு அவர்களுக்கு எப்படி மனம் வந்திருக்கும்? சஹாபாக்கள் உடைந்து போய்விட்டார்கள். சஹாபாக்கள் அழுகிறார்கள். சஹாபாக்களுக்கு உலகமே இருண்டு போய்விட்டது. மதீனா மட்டுமல்ல, முழு உலகமும் இருண்டு போய்விட்டது. அவர்களால் அதை தாங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்களா? இதற்கு பின்னர் வஹி வராது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வர மாட்டார்களே. சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழுமாறு சொன்னார்களோ அந்த வாழ்க்கையை சஹாபாக்கள் அதற்கு பின்னர் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பின்னர் தீனை முழு உலகத்துக்கும் பரப்பினார்கள். இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒவ்வொருவரும் நேசிப்போம். ஹுப்புன் நபி என்பது, ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது மினல் ஈமான், ஈமானை சார்ந்தது. ரசூலுல்லாஹ்வை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றி அவரை போன்று நாம் வாழ்வோம். ரசூலுல்லாஹ்வோடு இந்த பூமியில் நாம் வாழவில்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் எங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சகோதரர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதீன யாதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் வருவார்களே அவர்கள் தான் எனது சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மஹ்ஷருடைய மைதானம் நபிமார்கள் கூட யா நஃப்ஸி என்று சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மதி, எனது உம்மத், எனது சமுதாயம் என்று தான் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆவதற்கு முன்னர் மலக்குல் மௌத்திடம் சொன்னார்கள்,
அல்லாஹ்விடம் கேளுங்கள், எனது உம்மத்துடைய நிலை என்ன? அல்லாஹ் வஹை அறிவித்தான், முஹம்மதே, உங்களுடைய உம்மத்திற்கு உங்களுடைய ஷஃபாஅத்தின் மூலம் விமோசனம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னர் தான் ஆறுதல் அடைந்தார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பின்பற்றுவோம், முழு கல்வால் நேசிப்போம். அப்படி முழு கல்வால் ரசூலுல்லாஹ்வை நேசித்து ரசூலுல்லாஹ் விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழலாம். அந்த வாழ்க்கை அபதன் அபதா நிரந்தர வாழ்க்கை. ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அப்படியாப்பட்ட நல்லடியார்களாக இந்த பூமியில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரப்பே ரஹ்மானே, நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே, எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் ரஹ்மானே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. மௌத் வரை உன்னை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. கடைசி நேரத்தில் கலிமாவை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக. கலிமாவோடு சுஜூதில் வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலைக்குனியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நரகத்தினுடைய வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. சுரகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உனது லிகாவை தருவாயாக. உனக்கு நெருங்கிய அடியார்கள் உன்னை ஒவ்வொரு நாளும் 2 முறைகள் சந்திப்பார்கள் ரப்பே. அப்படியாப்பட்ட நல்லடியார்களாக பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.